ஓம் சைராம், ஜெய் சைராம். என் அன்பின் சாய் குடும்ப உறவுகளே, உனக்கு உதவி செய்ய நான் ஒருவரை அனுப்பியிருக்கிறேன். அவர் மீது சந்தேகம் வேண்டாம். அவர்களை அடையாளம் காண நான் வழி செய்கிறேன். உன் நிலைமையை பற்றி நீ கவலைப்படாதே என் தங்கமே. விரைவில் மாறும், அனைத்தும் மாறும். யாராவது ஏதாவது தீமையை உனக்கு செய்தால் அதற்கு பழிக்கு பழி வாங்க நினைக்காதே. எல்லோருக்கும் ஏதேனும் உதவி செய்ய இயலுமானால் பிறருக்கு அந்த நன்மைகளை செய். விதியும் ஆசைகளும் தான், இக்கட்டான சூழ்நிலையில் நீ எடுத்த முடிவுகளும் தான் இந்த நிலைக்கு உன்னை இழுத்து சென்று விட்டன. ஆனாலும் நீ கவலைப்படாதே, எல்லாம் முடிவரும். நீ நம்பிக்கையோடு செயல்படு என் தங்கமே. எப்போது என்ன நடக்குமோ என்கிற பயம் உனக்கு இருக்கும் வரை உன்னால் நிதானமாக யோசித்து செயல்பட முடியாது. முதலில் மனதை ஒருநிலைப்படுத்து. மனதில் அமைதி இல்லாமல் நீ எதை செய்தாலும் அது சிறப்படையாது. எல்லோரும் உன் உள்ளத்தை காயப்படுத்தும் விதத்தில் நடந்து கொள்கிறார்களே என்று வருந்தாதே. உன் தேவை வலிமை புரியாதவர்களுக்காக நீ வருத்தப்படுவதால் உன் மதிப்பு அவர்களுக்கு தெரிவது இல்லை. நீ அவர்களை பற்றியே யோசித்து மனம் சோர்வடைந்து உன் லட்சியத்தை நோக்கி முன்னேறி செல்வதில் சுணக்கமாகிறாய். அப்படிப்பட்டவர்களிடமிருந்து நீ சற்று விலகி இருப்பதே உனக்கு நல்லது. அவர்களுக்கு தீமை செய் என்று நான் கூறவில்லை. அவர்களே உன் தேவையறிந்து உன்னை தேடி வரும் பட்சத்தில் நீ மனதார அவர்களுக்கு உதவி செய். மன அமைதி இழந்து நிற்கும் உன் வாழ்க்கை கூடிய விரைவில் மாறும். நீ எதிர்பார்த்த நிம்மதியான மகிழ்ச்சியான வாழ்க்கையை வாழப்போகிறாய். வாழ்வில் அமைதி தேவைதான். ஆனால் நிசப்தம் என்பது ஆபத்தான ஒன்று. உன் மனதில் நிசப்தம் உள்ளது. அதனால்தான் உன்னால் எதிலும் யோசிக்க முடியவில்லை. உணர்வற்ற நிலையிலேயே நீ இருக்கிறாய். இதை ஆபத்து என்று தெரிந்தும் உன்னிடத்தில் நான் அனுமதிக்கிறேன் என்றால் உனது ஆன்மாவில் உன் சாய் தேவான் நான் உறைந்துள்ளேன் என்று அர்த்தம். என்ன நடந்தாலும் அதன் ஆளுமையான பிடி என்னிடத்தில் உள்ளது. ஆபத்து என்று தெரிந்தும் உன்னை நான் எப்படி தனியாக விடுவேன்? சில விஷயங்களில் மௌனமாக உள்ளேன். எதற்காக தெரியுமா? அதை நீ உணர்ந்து புரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக. உன்னை ஆழம் நிறைந்த தண்ணீரில் இறக்குகிறேன் என்றால் நீ ஆபத்தில் இருப்பாய் என்று யோசிக்காமலா நான் செய்திருப்பேன்? என் கண்ணுக்குள் வைத்து கவனித்து கொண்டேதான் இருக்கிறேன். அதனால் நீ மிரளாதே. இந்த கடினமும் ஆபத்தும் நிறைந்த நிசப்தம் உன் மனதில் ஒரு எதிர்மறையை நீக்கத்தான், மனதை ஒருநிலைப்படுத்தத்தான். உன் குறிக்கோளை அடைய முதலில் உன் மனதை தயார்படுத்தினால் போதும். மூளையின் செயலை உன் மனம் பார்த்து கொள்ளும். இவை அனைத்தும் நாம் என்ற பயணத்தில் நீடிக்கத்தான், உன்னை பாதையில் திருப்பி அனுப்புவதற்கு இல்லை. அதை நீ புரிந்து கொள் என் தங்கமே. நீ எல்லா செல்வ வளங்களையும் பெற்று சீரும் சிறப்புமாய் நல்ல பெயரோடு வாழப்போகிறாய். நீ நம்பிக்கையோடு இரு, நல்லதே நடக்கும். இருக்க பயமேன்.